அனைவரும் வணக்கம். வடமாகாண இலங்கை போக்குவரத்து சபை தொழிலாளர் குழுமம் ஆகிய நாங்கள் கடந்த 21ஆம் தேதி ஆளுநர் ஆபீஸில் வடமாகாண ஆளுநர் ஆபீஸில் நடந்த கலந்துரையாடலில் ஆளுநர் எடுத்த தீர்மானத்தின் சம்பந்தமாக சில மறுப்பு கருத்து தெரிவிப்பதற்கும் அதேவேளை பொதுமக்களுக்கும் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசு உத்தியோகத்தர்களுக்கும் சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டுள்ளோம். கடந்த 21ஆம் தேதி யாழ் வடமாகாண ஆளுநருடைய காரியாலயத்தில் எங்களது இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகளிடம் ஆளுநர் சில விடயங்களை தெரியப்படுத்தி அதன் பிற்பாடு ஊடகத்துக்கும் கருத்தை தெரிவித்துள்ளார். அதை நாங்கள் அவரது கருத்தை முதலாவதாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் இலங்கை போக்குவரத்து சபை தனியாக சுதந்திரமாக தனது சேவையை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கடந்த 54 வருட காலங்களாக சொந்த இடத்திலிருந்து கடமையாற்றி கொண்டிருக்கின்றது. இதனால் எந்தவிதமான போக்குவரத்து இடையூறோ அல்லது பொதுமக்களுக்கான எந்த விதமான இடையூறோ எதுவும் இல்லாமல் சுயமாக தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பேருந்து நிலையத்தை தனியாருக்கு தாரைவாக்குகின்ற திட்டத்திற்கு எதிராக நாங்கள் சில கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அதேவேளை போக்குவரத்து சபையானது தனித்துவமாக தனது இடத்திலிருந்து செயலாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பொதுமக்களுக்கு இடையூறாகவும் பாதசாரிகள் பொதுமக்கள் சகல பேருக்கும் இடையூறாகவும் நிப்பாட்டி இருக்கின்ற தனியார் பேருந்து குழுவினருக்காகத்தான் யாழ்ப்பாணத்தில் புதிதாக பேருந்து நிலையம் ஒன்று தனியாருக்காக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தில் அவர்கள் செயலாற்றாது ஈப்போசான் தங்களுடன் இணைந்து செயலாற்றணும் என்ற ஒரு சுயநல கோட்பாட்டோடு அவர்கள் இருந்து ஒவ்வொரு ஆளுநர்கள், ஒவ்வொரு அரசாங்க அதிபர்கள், ஒவ்வொரு அரசாங்கங்கள் மாற அவர்களுடன் சென்று அந்த பேருந்து நிலையத்தை இயக்க வைப்பதற்காக அவர்களுடன் செல்வது, அதே அரசாங்கத்தை சார்ந்த அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அவர்களுடைய நிலப்பாடு தனியாருக்கு சார்பாகவே போய்கொண்டிருக்கின்றது. இலங்கை போக்குவரத்து சபையின் செயற்பாட்டை முடக்கி அதன் செயற்பாட்டை செய்ய வேண்டிய இடத்திலிருந்து முடக்கி தனியாருடன் இணைக்கப்படுகின்ற விடயத்தை இலங்கை போக்குவரத்து சபை தொழிலாளர் குழுமமாகிய வடமாகாண தொழிலாளர் குழுமமாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த ஏற்பாட்டுக்கு எக்காரணம் கொண்டும் நாங்கள் செல்லப் போவதில்லை. எங்களுக்கான பேருந்து நிலையம் எங்களிடம் இருக்கும் போது நாங்கள் புதிதாக ஒரு பேருந்து நிலையத்தில் கடமையாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. எங்களுக்கான பேருந்து நிலையம் என்பதற்கான ஆதாரங்கள் சகலதும் எங்களிடம் உள்ளன. ஆகவே எங்களது பேருந்து நிலையத்தை சுயமாகவும் இலங்கை போக்குவரத்து சபை அடையாளத்துடனும் தனித்துவமாகவும் செயலாற்றவே நாங்கள் விரும்புகின்றோம். ஆளுநரின் தன்னிச்சையான செயற்பாட்டை, எங்களுடன் கலந்துரையாடாத தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாட தன்னிச்சையான செயல்பாட்டை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதே வேளையில் எங்களது இந்த ஊடக சந்திப்புக்கான முக்கிய காரணமாக ஆளுநரின் கருத்துக்கு மறுபறிப்பைக்கு அப்பால் நாங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி எங்களது போக்குவரத்து சேவை பாதிக்கப்படுற விதத்தில் அல்லது எங்கள் இடத்திலிருந்து அகற்றப்படும் விதத்தில் வலுக்கட்டாயமாக திணிக்கும் போது நாங்கள் நிச்சயமாக ஒரு பணிவை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுகின்றோம். அதற்கான காரணம் ஆளுநராலேயே நாங்கள் தள்ளப்பட வேண்டிய கட்டத்தில் இருந்தோம். இதே வேளையில் ஆளுநரின் செய்தி அறிக்கை வந்த பிற்பாடு எங்களது பேருந்துகளை பயணம் செய்யும் பொதுமக்கள், பாடசாலை மாணவர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு கேட்டார்கள், உங்களது பேருந்து நிலையம் எங்கே, எப்போது நாங்கள் வருவது, எப்படி வந்து வருவது, எங்கு உங்களது பேருந்து நிலையம் நடக்குமா, பணிப்புறக்கணிக்கு எதுவும் இருக்கா என்று பொதுமக்கள் கேட்டபடியா பொதுமக்களுக்காக நாங்கள் விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றோம். எங்களது பேருந்து நிலையம் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சேவை தனது சேவையை செயலாற்றும். அதே வேளையில் எங்களது பேருந்து நிலையத்தில் தனியாரை உள்வாங்குவதற்கு நாங்கள் எந்த விதத்தையும் சம்மதிக்க மாட்டோம். இந்த நிலைமைக்கு வலுக்கட்டாயமாக திணிக்க முற்பட்டால் நிச்சயமாக வடமாகாணம் தழுவிய ஒரு பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்வோம். வடமாகாணம் தழுவிய பணிப்புறக்கணிக்கு அப்பால் வெளிமாகாணங்களிலிருந்து வெறும் இலங்கை போக்குவரத்து பேருந்துகள் கூட இங்கு வர முடியாத கட்டத்துக்கு தள்ளப்படும். இவ்வாறான துப்பாக்கிய நிலைக்கு காரணமாக இந்த எங்களது பேருந்து நிலையத்தை வலுக்கட்டாயமாக திணிப்பதற்கும் அல்லது எங்களது தூர சேவையை அகற்றுவதற்கும் முற்பட்டால் இந்த துப்பாக்கிய நிலைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ பொறுப்புக்கூறல்களுக்கு உள்ளாங்கப்படுகின்றார்கள். ஆகவே மக்களுக்கும் எங்களான சேவையை சிறம்பட செய்வதற்கு இவ்வாறான அதிகாரிகள், இவ்வாறான அரசியல்வாத அதிகாரிகள் பக்கச்சார்பின்றி ஒரு நியாயமான செயற்பாட்டை செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு, அதே வேளையில் இப்பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமானது. இப்பேருந்து நிலையத்தில் சுற்ற உள்ள கடைகள் இதே ஆளுநராக இருக்கின்றவர் ஆரம்ப காலத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஜிஏ இருந்தவர்
மாவட்ட ஆட்சியாளராக இருந்தவர். அவர் இருக்கின்ற போது கடைகள் பரிந்தளிக்கப்படின ஜோசியம்மா மேஜராக இருக்கிற ஜோசியம்மா அவர்கள் மேஜராக இருக்கிற போதும் ஆளுநராக இருக்கிற ஆளுநர் அவர்கள் ஜிஏ இருக்கின்ற போதுதான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கின்ற கடைகள் பரிந்தளிக்கப்பட்டது. அமைச்சராக இருந்த திரு டக்ளஸ் சிவானந்த ஐயா அவர்கள் இருக்கிற போது இந்த வாழ்வாதாரத்துக்கு நடை வியாபாரம் செய்து கொண்டிருந்த அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக பேருந்து நிலையத்தில் இவர்களின் மூலமாகவே பயந்தளிக்கப்பட்டது எங்களது சொந்த காணியில் எங்களது காணியில் அந்த வாழ்வாதாரத்துக்கு பயந்தளிக்கப்பட்ட இவர்கள் மூலமாக பயந்தளிக்கப்பட்டது. அப்போது அகற்றணும், அப்போது இடைஞ்சல் இருக்கு, அப்போது அகற்றணும் என்று சிந்திக்க முடியாது. இப்போது தனியாருக்காக தனியாற்ற சுய லாபத்துக்காக அவர் எடுக்கிற முடிவு தனியாருக்கு பக்கச்சார்பாக இருக்கே ஒழிய அரச திணைக்களத்தை அடக்குமுறைக்கு தள்ளி தனியாருக்கு விற்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதேவேளை இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக, தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்கள் அரச சொத்துக்களை விற்கிறதுக்கு இருக்கு, அரச ஸ்தாபனத்தை தனியார் மயப்படுத்தப்பட போகின்றது. அதுக்காகத்தான் நாங்கள் போராடுகின்றோம். அதுக்கு வாக்களிங்கள் சொல்லியே எங்களது வாக்குகள் மூலமாக வந்த இந்த அரசாங்கம் அரச தாவானத்தையும் அரச அடையாளங்களையும் அளிக்காது பாதுகாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.